Hello everyone, welcome to Rainbee Green Farms. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு 1000+ சீட்ஸை எப்படி வித்தின் 30 மினிட்ஸில் ஈஸி மெத்தடை அப்ரோச் பண்ண போகிறோங்கிறது தான். ஸோ இது வந்து ஒரு கமர்ஷியலாக பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் நம்ம ஒரு சின்ன கார்டனிங் பண்ணுறோன்னா இந்த அளவுக்கு நம்ம பண்ண மாட்டோம். ஸோ நம்ம டைம் நிறைய எடுத்துக்கலாம். பட் இது ஒரு கமர்ஷியல் செட்டப்பில் பண்ணுறப்போ இந்த மாதிரி மெத்தட்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்களோட சீல்டிங் பண்ணுறது தான் ரொம்ப இன்டென்சிவ் ஒர்க். ஸோ அதை ஈஸியாக பண்ணி முடிக்கலாம். ஸோ நாங்கள் இந்த இதுக்கு மீடியமாக கோகோபீட் எடுத்துருக்குறோம், சாயில் இல்லாமல். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ட்ரேயில் ஈக்குவலாக ஃபில் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா தெரியும், எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டோம். இதை ஃபில் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஒரு ட்ரேயை வச்சு ஜென்டில் ப்ரெஷர் கொடுக்குறோம். ஏன்னா நம்ம சீட்ஸ் வந்து அந்த டாப்பில் போட்டால் போதும், ரொம்ப டெப்த் போக வேண்டாம். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குதுன்னு மேலே. இதில் நம்ம சீட்ஸை போடலாம் ஒன்று ஒன்றா. ஸோ நாங்கள் வந்து ஒரு நெட் பாட்டுக்கு வந்து ஒரு 4 சீட்ஸ் போடுவோம். ஸோ இப்போ நாங்கள் எல்லாமே ஸ்பினாச் தான் போட போகிறோம். ஸோ அதுக்கான பர்ச்சேஸ் வந்து நாங்கள் கோல்டன் ஹில் ஃபார்ம்ஸ்லேருந்து வாங்கியிருந்தோம். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்சில் ஒரு 4 சீட்ஸ் எடுத்து ஒவ்வொரு நெட் பாட்ஸையும் நாங்கள் ஃபில் பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் எல்லா பாட்ஸையும் நம்ம ஃபில் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து இன்னும் கொஞ்சம் கோகோபீட்டை எடுத்து ஜென்ரலாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணணும், இல்லை தூவி விட்டனாலே போதும். அதை நம்ம அதுக்கப்புறம் ஒரு ப்ரெஷர் கொடுக்கணுன்னு தேவையில்லை. ஏன்னா அப்படி கொடுத்தோன்னா நம்மளுக்கு ஜெர்மினேட் ஆகி வர்றதுக்கு சீட்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படும். ஸோ டைம்ஸும் உங்களுக்கு அதிகமாக எடுக்கும். ஸோ அதனால் ஒரு ஜென்டல் ஸ்ப்ரிங்கிள் மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஜஸ்ட் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிட்டோன்னா அந்த மாய்ஸ்சரை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கும். ஸோ ஜஸ்ட் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அதை எடுத்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு சன்ஷேடான இடத்துல ஹியூமிடிட்டி அதிகமாக ஜென்ரேட் ஆகிற மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். எக்ஸாக்ட்லி ஒரு 2 டேஸ் உங்களுக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிடும். 2 டேஸ்க்கு அப்புறம் அது வந்து ஜெர்மினேட் ஆகி வெளியில் வந்திருக்கும். ஸோ ஒரு 3 டேஸ் நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம சன்ஷைனில் எடுத்து வச்சிட்டோம்னா நம்மளுக்கு அந்த க்ரோத் நல்லாயிருக்கும். லெகின்ஸ் மாதிரியான சீட்லிங்ஸ் உங்களுக்கு வராது. ஸோ இது ஒரு யூஸ்ஃபுல் டிப்ஸ் ஒரு கமர்ஷியல் செட்டப்பில் பண்ணுறவங்களுக்கு. ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் இது நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்தர் அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் இன்னும் ஃப்யூச்சர் வீடியோஸில் கொடுக்குறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.